உங்க மூலமா உங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மை உண்டாகணும். உங்க மூலமா உங்க தெருவுக்கு ஒரு நன்மை உண்டாகணும். உங்க மூலமா நீங்க இருந்த அந்த பட்டணத்துக்கு ஒரு நன்மை உண்டாகணும். உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா ஏசப்பா, இந்த அபிஷேகத்தை வாலிப தம்பி தங்கச்சி வச்சிருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணு சாமி, நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பா நீ ஜெபம் பண்ணப்பா. ஆண்டவர் உன் மூலமா கண்டிப்பா அந்த அவ பேரை மாத்தணும். உங்க அப்பா ஒரு கடன்காரன் என்கிற அந்த பேரை கர்த்தர் உன் மூலமா மாத்தணும்ப்பா. உங்க அப்பா சம்பாதிக்க தெரியாதவன் என்ற அந்த பேரை உன் மூலமா மாத்தணும்ப்பா. உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த சாபத்தை ஆண்டவர் உன் மூலமா மாத்தணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க சாமி. எஸ், கர்த்தர் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.